வணக்கம். இந்திய நேரப்படி மதியம் 1:30 மணி செய்திகள். முதலில் ஜெம் தலைப்பு செய்திகளை காணலாம். சத்திய சாய்பாபாவை பின்பற்றி தொண்டாற்றும் லட்சக்கணக்கான பக்தர்கள். நூற்றாண்டு விழாவில் உரையாற்றிய குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு பெருமிதம். தென்னாப்பிரிக்காவின் ஜோகன்னஸ்பர்கில் G20 மாநாட்டில் பிரதமர் நரேந்திர மோடி பேச்சு. உலக முன்னேற்றம் செழிப்புக்கு பாடுபட அனைவருக்கும் கூட்டு பொறுப்பு உள்ளதாக சுட்டிக்காட்டல். படிக்கும் பழக்கத்தை வலுப்படுத்தும் திறவுகோலாக புத்தகங்கள் விளங்குவதாக மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி பேச்சு. அறிவும் தொழில்நுட்பமும் வளர புத்தகம் படிக்கும் சூழல் உருவாக்க இருக்க வேண்டும் என சுட்டிக்காட்டல். பெரியார் அண்ணா பெயரை சொல்லும் திமுக கொள்ளையடிப்பதையே கொள்கையாக வைத்துள்ளதாக விஜய் குற்றச்சாட்டு. ஆற்று மணலை அள்ளி 4730 கோடி ரூபாய் ஊழல் செய்துள்ளதற்கு ஆதாரம் உள்ளதை சுட்டிக்காட்டல். அந்தமான் கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதி வங்கக்கடலை நோக்கி நகர்வு. தமிழகத்தில் அடுத்த 3 நாட்களுக்கு கனமழை பெய்யும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். உக்ரைன் ரஷ்யா இடையிலான போரை முடிவுக்கு கொண்டுவரும் டொனால்ட் ட்ரம்ப் திட்டம். ஜெனீவாவில் அமெரிக்கா, உக்ரைன், ஐரோப்பிய நாடுகளின் தலைவர்கள் கூடி விவாதம். இனி விரிவான செய்திகளை காணலாம். சத்திய சாய்பாபாவை பின்பற்றி லட்சக்கணக்கானோர் தொண்டு செய்து வருவதாக குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். ஆந்திர மாநிலம் புட்டபர்த்தி சாய்பாபாவின் நூற்றாண்டு விழாவில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு கலந்து கொண்டார். அப்பொழுது உரையாற்றிய அவர், புட்டபர்த்தி சாய்பாபாவின் தன்னலமற்ற தொண்டு லட்சக்கணக்கானோரை அவரை பாதையில் ஈர்த்துள்ளதாக குறிப்பிட்டார். உலகின் பல நாடுகளில் வாழும் சாய்பாபாவின் பக்தர்கள் ஏழைகளுக்கு தொண்டாற்றி வருவது மனநிறைவளிப்பதாக திரௌபதி முர்மு தெரிவித்தார். நாடே முதன்மையானது என்ற கொள்கையின் அடிப்படையில் சாய்பாபாவின் தொண்டு நிறுவனம் செயல்படுவது வளர்ச்சியடைந்த பாரதம் என்ற இலக்கை எட்ட பெரிதும் உதவும் என்றும் திரௌபதி முர்மு கூறினார். இந்த விழாவில் ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். உலக முன்னேற்றம், செழிப்பு ஆகியவற்றுக்காக பாடுபடுவதற்கு அனைவருக்கும் கூட்டு பொறுப்பு உள்ளதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். தென்னாப்பிரிக்காவின் ஜோகன்னஸ்பர்க் நகரில் G20 நாடுகளின் தலைவர்களுக்கான மாநாட்டில் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி கலந்து கொண்டார். அப்பொழுது மாநாட்டில் பேசிய பிரதமர் மோடி, உலகை எதிர்நோக்கியுள்ள சவால்கள் குறித்தும் அவற்றை எதிர்கொண்டு சமாளிக்க அனைத்து நாடுகளும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டியதன் தேவையும் வலியுறுத்தியுள்ளார். இது குறித்து எக்ஸ் தளத்தில் அவர் பதிவிட்டுள்ளார். அதில் G20 மாநாட்டில் 2 அமர்வுகளில் தான் கலந்து கொண்டு முதன்மையான விவகாரங்கள் குறித்து தன்னுடைய கருத்தை பேசியதாகவும் இந்த மாநாடு பயனுள்ளதாக அமையதாகவும் குறிப்பிட்டுள்ளார். இந்த மாநாட்டினிடையே அங்கு வந்திருந்த தலைவர்களுடன் பேசியதாகவும் அதுவும் பயனுள்ள முறையில் அமைந்ததாகவும் பிரதமர் மோடி குறிப்பிட்டுள்ளார். உலகின் முன்னேற்றத்துக்கும் செழிப்புக்கும் அனைத்து நாடுகளும் கூட்டாக இணைந்து செயல்பட வேண்டிய கடமை உள்ளதாகவும் பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நாட்டில் படிக்கும் பழக்கத்தை வலுப்படுத்துவதற்கான திறவுகோலாக புத்தகங்கள் விளங்குவதாக மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார். நாக்பூரில் நேஷனல் புக் ட்ரஸ்ட் சார்பில் நடைபெறும் புத்தக திருவிழாவை மத்திய சாலை போக்குவரத்து நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் நிதின் கட்கரி தொடங்கி வைத்தார். அதன்பின் விழாவில் உரையாற்றிய நிதின் கட்கரி, எண்ணங்கள், ஆளுமை திறன், புத்தாக்கம் ஆகியவற்றை வடிவமைப்பதில் புத்தகங்கள் குறிப்பிடத்தக்க பங்காற்றுவதாக தெரிவித்தார். தனியாக படித்து மகிழ்வதை விட அனைவரையும் படிக்க செய்யும் ஒரு பண்பாட்டை உருவாக்க வேண்டும் என்று குறிப்பிட்டார். சிறுவயதில் தான் படித்த புத்தகங்கள் தனது எண்ணங்கள், மதிப்புகள், வளர்ச்சி ஆகியவற்றுக்கு காரணமாக விளங்குவதாக தெரிவித்தார். நாட்டின் அறிவும் தொழில்நுட்பமும் வளர வேண்டுமென்றால் புத்தகம் படிக்கும் சூழல் வலுவாக இருக்க வேண்டும் என்று அமைச்சர் நிதின் கட்கரி கூறினார். பெரியார் பெயரையும் அண்ணா பெயரையும் சொல்லிக் கொண்டிருக்கும் கட்சி தங்கள் ஆட்சிகள் பாலாற்று மணல் முழுவதையும் சுரண்டி அள்ளிவிட்டதாகவும் 4730 கோடி ரூபாய் ஊழல் செய்துள்ளதாகவும் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் குற்றம் சாட்டியுள்ளார். காஞ்சிபுரம் மாவட்டம் சுங்குவாச்சத்திரம் தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் மக்கள் சந்திப்பு பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் கட்சியின் தலைவர் விஜய் உரையாற்றினார். அப்பொழுது காஞ்சிபுரம் மாவட்டத்தின் வேளாண்மைக்கும் மக்களுக்கும் உயிரூட்டும் பாலாற்றில் உள்ள மணலை வரைமுறையின்றி சுரண்டி அள்ளிவிட்டதாக குற்றம் சாட்டினார். மணல் கொள்ளையில் 4730 கோடி ரூபாய் ஊழல் நடைபெற்றுள்ளதாக அமலாக்கத்துறையே கூறியுள்ளதாகவும் விஜய் தெரிவித்தார். காஞ்சிபுரத்தில் அண்ணா ஆட்சி காலத்தில் கட்டப்பட்ட பேருந்து நிலையம்தான் இன்னும் உள்ளதாகவும் அண்ணா பெயரை சொல்லிக்கொண்டு ஆட்சிக்கு வந்துள்ளவர்களால் புதிய பேருந்து நிலையம் கூட கட்ட முடியவில்லை என்று விஜய் தெரிவித்தார். எந்த வாய்க்கா வரப்பு தகராறுலாம் எதுவுமே கிடையாதுங்க. அப்படியே இருந்தாலும் அது நம்ம கண்டுக்கவே போறது இல்லைங்க. தனிப்பட்ட முறையில் அவங்களுக்கு வேணா நம்ம மேல வன்மத்தோட இருக்கலாங்க.
ஆனா நாமெல்லாம் அப்படி கிடையவே கிடையாதுங்க. ஆனா உங்களை, என்ன, நம்ம எல்லாரையும் பொய் சொல்லி நம்ப வச்சு ஓட்டு போட வச்சு ஏமாத்துனாங்கல்ல, அப்படி ஏமாத்தி ஆட்சிக்கு வந்து நல்லது செய்யற மாதிரி நடிக்கிறாங்கல்ல, நாடகம் ஆடுறாங்கல்ல, அவங்கள எப்படி நம்ம கேள்வி கேட்காம இருக்க முடியும்? அதனால அவங்கள நம்ம கேள்வி கேட்காம விட போறதே இல்லை. இதை ஏன் நான் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இருந்து நான் சொல்றேன்னா, தெரிஞ்சோ தெரியாமலோ இந்த மாவட்டத்துக்கும் நமக்கும் ஆட்டோமேட்டிக்காவே ஒரு கனெக்ஷன் ஒன்று ஏற்படுதுங்க. அந்தமான் கடல் பகுதியில் உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதி வங்கக்கடல் நோக்கி நகர்ந்து வருவதால் தமிழகத்தின் அடுத்த 3 நாட்களுக்கு கனமழை பெய்யும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இன்று கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி, தூத்துக்குடி, ராமநாதபுரம், சிவகங்கை, விருதுநகர், மதுரை, அரியலூர், கள்ளக்குறிச்சி, புதுக்கோட்டை, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, கடலூர் மாவட்டங்களிலும் புதுச்சேரி, காரைக்கால் மாவட்டங்களிலும் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. நாளை கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி, தூத்துக்குடி, ராமநாதபுரம், விருதுநகர், புதுக்கோட்டை, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை மாவட்டங்களிலும் காரைக்காலிலும் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. நவம்பர் 25ஆம் நாள் கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, ராமநாதபுரம் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் காரைக்காலிலும் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. இன்று காலை 8:30 மணியுடன் முடிந்த 24 மணி நேரத்தில் அதிக அளவாக திருநெல்வேலி மாவட்டம் நாலுமுக்கில் 26 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. ஊத்தில் 25 சென்டிமீட்டர், காக்காட்சியில் 23 சென்டிமீட்டர், மாஞ்சோலியில் 21 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர், குலசேகரப்பட்டினம் ஆகிய இடங்களில் 13 சென்டிமீட்டர், கயத்தாற்றில் 11 சென்டிமீட்டர், காயல்பட்டினத்தில் 10 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. மதுரையில் அகில இந்திய அளவில் மகளிர் சுய உதவி குழுவினர் தயாரிப்புகளை சந்தைப்படுத்துவதற்கான கண்காட்சியை தமிழ்நாடு துணை முதலமைச்சர் உதயநிதி திறந்து வைத்து பார்வையிட்டார். மதுரை தமுக மைதானத்தில் அகில இந்திய அளவிலான மகளிர் சுய உதவி குழுக்களின் தயாரிப்புகளை சந்தைப்படுத்தும் கண்காட்சி டிசம்பர் 3ஆம் நாள் வரை நடைபெறுகிறது. இக்கண்காட்சிகள் தமிழ்நாட்டின் அனைத்து மாவட்டங்களில் இருந்தும் இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களில் இருந்தும் வந்த மகளிர் சுய உதவி குழுவினர் 200க்கும் மேற்பட்ட அரங்குகளை அமைத்துள்ளனர். இந்த கண்காட்சியை துணை முதலமைச்சர் உதயநிதி திறந்து வைத்து அரங்குகளை பார்வையிட்டார். சுய உதவி குழு உறுப்பினர்களுக்கு அடையாள அட்டைகளை வழங்கினார். விழாவில் பேசிய துணை முதலமைச்சர் உதயநிதி, இந்த ஆண்டு இதுவரை 620 கோடி ரூபாய்க்கு மகளிர் சுய உதவி குழுக்களின் பொருட்கள் விற்பனையாகி மிகப்பெரிய சாதனை படைத்துள்ளதாக தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் அமைச்சர்கள் மூர்த்தி, தியாகராஜன், சட்டமன்ற உறுப்பினர்கள் தளபதி, வெங்கடேசன், பூபிநாதன் ஆகியோர் கலந்து கொண்டனர். இதேபோல் ஊரக வளர்ச்சித்துறை செயலாளர் ககன்தீப் சிங் பேடி, மகளிர் மேம்பாட்டு நிறுவனத்தின் மேலாணர் இயக்குநர் சஞ்சீவனா, மாவட்ட ஆட்சியர் பிரவீன்குமார், மாநகராட்சி ஆணையாளர் சித்ரா ஆகியோரும் கலந்து கொண்டனர். வீட்டில் வளர்க்கும் நாய்களுக்கு கண்டிப்பாக உரிமை பெற வேண்டும் என்றும், பொதுமக்களுக்கு பாதிப்பில்லாமல் அதை வீட்டில் மட்டுமே வளர்க்க வேண்டும் என்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். நாகர்கோவில் புத்தளம் தனியார் பள்ளியில் நலம் காக்கும் முகாமில் பங்கேற்ற கர்ப்பிணி பெண்களுக்கு மகப்பேறு சஞ்சீவி பெட்டகத்தை அமைச்சர் சுப்பிரமணியன் வழங்கினார். அதன்பின் செய்தியாளரிடம் பேசிய அவர், நாய்க்கடி குறித்து செய்தியாளர்கள் பதற்றத்தை உருவாக்க வேண்டாம் என்றும், நாய்க்கடிக்கு தடுப்பூசி மட்டுமே தான் போட முடியும் என்றும் தெரிவித்தார். 15 வாரங்கள் கடந்த வாரத்தோடு நடைபெற்று முடிந்து 561 முகாம்கள் நடைபெற்று முடிந்திருக்கிறது. இந்த 561 முகாம்களில் 8,82,950 பேர் மருத்துவ பயன் பெற்றிருக்கிறார்கள். முழு உடற்பரிசோதனை பயன் பெற்றிருக்கிறார்கள். தனியார் மருத்துவமனைக்கு சென்று முழு உடற்பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் 15,000-20,000 வரை கூட செலவாகும். பொறுப்புள்ள எதிர்க்கட்சித் தலைவர் விவரங்களை தெரிந்து கொண்டு பேச வேண்டும் என அமைச்சர் ரகுபதி மறைமுகமாக விமர்சித்துள்ளார். புதுக்கோட்டை மாவட்டம் பேனாவிளக்கில் நடைபெற்ற வேலைவாய்ப்பு முகாமில் இயற்கை வளங்கள் துறை அமைச்சர் ரகுபதி கலந்து கொண்டு பணி நியமன ஆணையினை வழங்கினார்.
இதைத் தொடர்ந்து அவர் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்பொழுது அவர் ஆளுநர் மூலம் அதிகாரத்தை கைப்பற்றலாம் என்று எண்ணிய மத்திய பாஜக அரசு அது டிஜிபி மூலம் நடந்துவிடாது என்று எண்ணினார்கள். ஆனால் டிஜிபி மூலம் நடக்க முடியவில்லை. தொடர்ந்து எடப்பாடி பழனிசாமி ஏன் நிரந்தர டிஜிபி நியமிக்கப்படவில்லை என்று பேசி மத்திய அரசின் விசுவாசி அடிமை என்பதை நிரூபித்துக் கொண்டு வருகிறார். மேலும் எடப்பாடி பழனிசாமி பொறுப்பு டிஜிபி பற்றி பேசுவதற்கு எந்தவித அருகதையும் இல்லை என்று கூறினார். தொடர்ந்து அவர் பொறுப்புள்ள எதிர்க்கட்சி தலைவர் விவரங்களை தெரிந்து கொண்டு பேச வேண்டும், யூடியூபில் வருகின்ற செய்திகளை வைத்து ஊடகங்களில் பேசி வருகிறார் என்று விமர்சித்தார். இது இந்த அரசு செய்வது கிடையாது. நாம் தமிழ்நாட்டுக்கு வேண்டியவர்களை கேட்கிறோம். நம்முடைய மாநில உரிமையை விட்டுக் கொடுக்க முடியாது. அடுத்ததாக இன்றைக்கு ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கை பற்றி இன்றைக்கு எடப்பாடி பழனிசாமி மற்றவர்கள் சொல்லுகிறார்கள், சிபிஐ விசாரணைக்கு ஏன் நீங்கள் போய் தடை வாங்கினீர்கள் என்று ஒரு கேள்வியை பொய்ப்பாடி பழனிசாமி வழக்கம் போல இன்றைக்கு அரங்கேற்றியிருக்கின்றார். மத்திய அரசை குறை கூறிக்கொண்டே தேர்தலை சந்திக்கலாம் என்று திமுக நினைப்பதாகவும் அவர்களுக்கு தகுந்த பாடத்தை மக்கள் புகட்டுவார்கள் என்றும் அண்ணாமலை கூறியுள்ளார். திருச்சியில் பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை செய்தியாளர்களிடம் பேசினார். அப்பொழுது பிரதமர் நரேந்திர மோடி தமிழகத்துக்கு வரும்போதெல்லாம் முதலமைச்சர் ஸ்டாலின் அவரை சந்திப்பது இல்லை என்று குற்றம் சாட்டினார். கோவை மதுரை மாநகராட்சிக்கு மெட்ரோ ரயில் திட்டம் நிராகரிக்கப்பட்ட விவகாரத்தில் தமிழக அரசு தான் அரசியல் செய்வதாக தெரிவித்தார். மத்திய அரசை குறை கூறிக்கொண்டே தேர்தலை சந்திக்க நினைக்கும் திமுகவினருக்கு மக்கள் தக்க பாடம் புகட்டுவார்கள் என்று அண்ணாமலை கூறினார். இன்று பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேசிய பொதுச் செயலாளர் திரு தருண் சுக் அவர்கள் நேற்று சென்னையிலும் இன்னைக்கு திருச்சியிலையும் நம்முடைய கட்சியினுடைய பூத்து பொறுப்பாளர்களை சந்தித்து சிறப்பு வாக்காளர் தீவிர திருத்த பட்டியலுக்கான வேலை எப்படி போயிட்டுருக்கு, என்ன வேலை செய்து கொண்டிருக்கின்றார் என்பதற்காக ரிவ்யூ மீட்டிங்காக வந்தாங்க. தமிழகத்திற்கு இந்த பணிக்கு நம்முடைய மூத்த தலைவர் ஐயா பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் இதை தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருக்கின்றார். மதுரைக்கு மெட்ரோ திட்டமும் எய்ம்ஸ் திட்டமும் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான ஆட்சியில்தான் அமையும் என்று அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் ராஜன் செல்லப்பா கூறியுள்ளார். மதுரை அவினாசிபுரத்தில் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் ராஜன் செல்லப்பா தலைமையில் நடைபெற்றது. இதில் மேலூர் சட்டமன்ற உறுப்பினர் செல்வம், அதிமுக மாநில தகவல் தொழில்நுட்ப பிரிவு செயலாளர் ராஜ் சத்யன் ஆகியோர் கலந்து கொண்டனர். இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட 2000க்கும் மேற்பட்டோருக்கு நலத்திட்ட உதவிகளை ராஜன் செல்லப்பா வழங்கினார். திமுக ஆட்சி முடிய போகும் நிலையில் இதுவரை உதவித்தொகை கொடுக்காத மகளிருக்கு 2000 ரூபாய் எவ்வாறு கொடுக்க முடியும் என்று ராஜன் செல்லப்பா கேள்வி எழுப்பியுள்ளார். சமூகத்தில் உடல் உறுப்பு தானம் என்பது உறுப்பு தானமாக இருக்க வேண்டும், உறுப்பு விற்பனையாக இருக்கக்கூடாது என்று நீதிபதி பாரத சக்கரவர்த்தி தெரிவித்துள்ளார். காரைக்கால் மாவட்டம் ஒருங்கிணைந்த நீதிமன்றத்தில் வழக்கறிஞர் சங்கம் சார்பில் 76வது சட்ட நாள் விழா புதுச்சேரி முதன்மை நீதிபதி ஆனந்த் தலைமையில் நடைபெற்றது. இதில் சென்னை உயர்நீதிமன்ற நீதியரசர் பாரத சக்கரவர்த்தி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார். தொடர்ந்து அவர் நிகழ்ச்சியில் பேசிய பொழுது, சமூகத்தில் உடல் உறுப்பு தானம் என்பது உறுப்பு தானமாக இருக்க வேண்டும், விற்பனையாக இருக்கக்கூடாது. எனவே இதற்காக தமிழக புதுச்சேரியில் சட்டங்கள் வகுக்கப்பட்டு உள்ளது என்றார். தொடர்ந்து பேசிய அவர், அண்டை நாடான இலங்கையில் குப்பைகளை பொதுவெளியில் வீசுவதில்லை, ஆனால் தமிழகத்தில் ஆயிரக்கணக்கான கழிவுகள் வீசப்படுவதாக வேதனை தெரிவித்தார். இதையடுத்து வழக்கறிஞர் நீதி அரசர்களுக்கு நினைவு பரிசுகளை வழங்கினர். இதில் காரைக்கால் மாவட்ட நீதிபதி மோகன் உட்பட மற்ற நீதிபதிகள், வழக்கறிஞர் ஆகியோர் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் நடைபெற்ற ஹாக்கி உலகக்கோப்பை அறிமுக விழாவில் முதலமைச்சர் ரங்கசாமி கோப்பையை அறிமுகம் செய்து உலகக்கோப்பை சுற்றுப்பயணத்தை தொடங்கி வைத்தார். தமிழகத்தில் உள்ள சென்னை, மதுரைகள் வருகின்ற 28ஆம் தேதி முதல் 10ஆம் தேதி வரை ஹாக்கி ஜூனியர் உலகக்கோப்பை போட்டி நடைபெறுகிறது. இதையொட்டி புதுச்சேரியில் உள்ள தனியார் மருத்துவக் கல்லூரியில் ஹாக்கி விளையாட்டு குறித்து பொதுமக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் உலகக்கோப்பையை அறிமுக விழாவும் உலகக்கோப்பை சுற்றுப்பயணத்தை தொடக்க விழாவும் நடைபெற்றது. இதில் ஆசிய ஹாக்கி கூட்டமைப்பு தலைவர் சந்தீப் ஆனந்த், துணைத் தலைவர் ஸ்வேதா ஆகியோர் தலைமைகள் முதல்வர் ரங்கசாமி சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு ஹாக்கி ஜூனியர் உலகக்கோப்பையை அறிமுகப்படுத்தி சுற்றுப்பயணத்தை தொடங்கி வைத்தார். இதில் சட்டமன்ற உறுப்பினர்கள் தீபாய் நாதன், செல்வம்,
லட்சுமி நாராயணா, மருத்துவக் கல்லூரியின் தலைமை செயல் அதிகாரி அன்பு, முதல்வர் பாலகுருநாதன் உள்ளிட்ட விளையாட்டு வீரர்கள் ஆகியோர் கலந்து கொண்டனர். தென்காசி மாவட்டம் செங்கோட்டையில் தான் படித்த பள்ளிக்கு புதிய கட்டிடம் கட்ட நிதியுதவி வழங்கிய இஸ்ரோ விஞ்ஞானி நிகழ்ச்சாட்சி அந்த கட்டிடத்தை மாவட்ட ஆட்சியருடன் இணைந்து திறந்து வைத்துள்ளார். தென்காசி மாவட்டம் செங்கோட்டையில் உள்ள SRM அரசு மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் இஸ்ரோ விஞ்ஞானி நிகழ்ச்சாட்சி படித்தார். அவர் தான் படித்த பள்ளிக்கு கட்டிடம் கட்டுவதற்கு தனது பங்களிப்பாக 8 லட்சம் ரூபாய் வழங்கினார். அத்துடன் நமக்கு நாமே திட்டத்தின் மூலம் 24 லட்சம் ரூபாய் மதிப்பில் புதிய கட்டடம் கட்டப்பட்டது. அந்த கட்டிடத்தை இஸ்ரோ விஞ்ஞானி நிகழ்ச்சாட்சியும் மாவட்ட ஆட்சியர் கமல் கிஷோரும் திறந்து வைத்தனர். அதன்பின் பேசிய நிகழ்ச்சாட்சி, தனி மனிதருக்கு நல்லெண்ணம் இருந்தாலும் கூட்டு முயற்சி இருந்தால்தான் அது வெற்றியடையும் என தெரிவித்தார். என்ன சொல்லணும்? அனைவருக்கும் வணக்கம். இல்ல நீங்க ஏதோ கொஸ்டின் கேட்க போறீங்களா? நானே சொல்லணும். இது ஒரு பெருமிதமும் பெருமகிழ்வுமான தருணம். ஸோ இது இந்த ஸ்கூல் எனக்கு ஒரு மகிழ்ச்சியான பள்ளி பருவம் கிடைச்சிது. அதுக்கு காரணமான இந்த ஸ்கூலுக்கு ஏதாவது பண்ணணும்னு ரொம்ப ஆசை. ஸோ அதுக்கு காரணமானது ஃபர்ஸ்ட் நன்றி வாழப்பாடி அருகே பாமகவினரிடையே ஏற்பட்ட தகராறில் காவல்துறை ஒருதலைபட்சமாக செயல்படுவதாக குற்றச்சாட்டி அன்புமணி ஆதரவாளர்கள் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே வடுகத்தம்பட்டியில் சில நாட்களுக்கு முன்பாக பாமக சட்டமன்ற உறுப்பினர் அருள் காரை வழிமறித்து அன்புமணி ஆதரவாளர்கள் தாக்கிய நிலைகள் இரு தரப்பினரிடையே மோதல் ஏற்பட்டது. இது தொடர்பாக இரு தரப்பை சேர்ந்தவர்களும் ஏத்தாப்பூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்த நிலையில் காவல்துறையினர் அன்புமணி ஆதரவாளர்களை மட்டுமே கைது செய்தனர். இதனால் பாமக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் அன்புமணி ஆதரவாளருமான கார்த்திக் தலைமையில் 50க்கும் மேற்பட்டோர் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். தொடர்ந்து செய்தியாளர் சந்திப்பில் அருள் ஆதரவாளர்கள் மீது நடவடிக்கை எடுக்காவிட்டால் வாழப்பாடி துணை கண்காணிப்பாளர் அலுவலகத்தை முற்றுகையிடப் போவதாக தெரிவித்தனர். எம்எல்ஏவுடன் வந்த கும்பல் இந்த பகுதியில் உள்ள மக்களை தாக்கியதில் கார் ஏற்றி கொல்ல முயற்சி செய்ததில் மருத்துவமனையில் தொடர் சிகிச்சையில் இருக்கிறார்கள். அருள் எம்எல்ஏ தலைமையில் உள்ளவர்கள் கொடுத்த பொய் புகாரின் பேரில் இங்கு இருக்கும் நபர்களை கைது செய்வதை காவல்துறை தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் உண்மை குற்றவாளிகள் இந்த சம்பவத்திற்கு காரணமானவர்கள் யார் என்று காவல்துறைக்கு தெரியும். கடலூர் மாவட்டம் சிதம்பரத்தில் கஞ்சா விற்றவரை காவல்துறையினர் துப்பாக்கியால் சுட்டு பிடித்துள்ளனர். கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அண்ணாமலை நகர் காவல் நிலையத்தில் கஞ்சா வழக்கில் தொடர்புடைய வடுபடுகையை சேர்ந்த நவீனை காவல்துறையினர் கைது செய்தனர். அவன் மறைத்து வைத்திருந்த கஞ்சாவை பறிமுதல் செய்வதற்காக ஊரில் வெளிப்புறத்திற்கு அழைத்து சென்றுள்ளனர். அப்பொழுது நவீன் அங்கு மறைத்து வைத்திருந்த கத்தியை எடுத்து காவலர் ஐயப்பனை வெட்டியதாக கூறப்படுகிறது. இதையடுத்து காவல் ஆய்வாளர் அம்பேத்கர் எச்சரித்தும் கேட்காமல் நவீன் மற்றொரு காவலரை வெட்ட முயன்றுள்ளார். அப்பொழுது காவலர்கள் துப்பாக்கியால் நவீனை கால்முட்டியில் சுட்டு அவனை வளைத்து பிடித்தனர். துப்பாக்கி சூட்டில் காயமடைந்த நவீனை மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்த்துள்ளனர். காயமடைந்த காவலர் ஐயப்பனும் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். விழுப்புரம் அருகே போதை மாத்திரை விற்ற இளைஞரை கைது செய்த காவல்துறையினர் அவரிடமிருந்து 68 போதை மாத்திரைகளையும் ஊசியையும் பறிமுதல் செய்தனர். விழுப்புரம் சாலைமேடு பொல்லிகம்மன் கோவில் பகுதியில் காவல்துறையினர் வாகன தணிக்கையில் ஈடுபட்டனர். அப்பொழுது அப்பகுதியில் சந்தேகத்திற்கிடமாக நின்றிருந்த இளந்தம்பட்டு ஜெய்கணேஷ் என்பவரை பிடித்து விசாரித்தனர். அவரிடமிருந்த கைப்பையில் போதை மாத்திரைகளும் ஊசியும் இருந்ததை கண்டு அவற்றை பறிமுதல் செய்தனர். கடலூரிலிருந்து போதை மாத்திரைகளை விற்பனைக்காக விழுப்புரத்திற்கு எடுத்து செல்ல வந்தது விசாரணையில் தெரியவந்தது. இதைத் தொடர்ந்து அவரை கைது செய்து நீதிமன்றத்தில் நிறுத்தி சிறையில் அடைத்தனர். கோவை மாவட்டம் வால்பாறையில் பள்ளி மாணவி உயிர்மாய்க்கு செய்து கொண்ட தொடர்பாக 3 ஆசிரியர்கள் பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். வால்பாறை ரொட்டிக்கரை அரசு மேல்நிலைப் பள்ளிகள் 9ஆம் வகுப்பு பயின்று வந்த முத்து சஞ்சனா தீக்குளித்து மருத்துவமனையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். சிகிச்சையின் பொழுது மாணவி பதிவிட்டிருந்த வீடியோவில் தனது நிலைக்கு 3 ஆசிரியர்கள் காரணம் என குற்றம் சாட்டியிருந்தார். அதைத் தொடர்ந்து மாணவியின் தந்தை சக்திவேல் அளித்த புகாரின் அடிப்படையில் ஆசிரியர்கள் ரமணிபாய், சிந்தியா, ஷாமலா தேவி ஆகியோர் மீது காவல்துறையினர் வழக்கு பதிந்து விசாரித்து வருகின்றனர். இந்நிலையில் முதன்மை கல்வி அலுவலர் பாலமுரளி அந்த 3 ஆசிரியர்களையும்
சோலையாறு அணையில் உள்ள அரசு மேல்நிலைப் பள்ளிக்கு பணியிட மாற்றம் செய்துள்ளார். அவர்கள் மூவருக்கும் விளக்கம் கேட்டு நோட்டீஸ் அனுப்பப்பட்டு உள்ளதாகவும் முழுமையான விசாரணைக்கு பின்னர் அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவித்துள்ளார். வானூர் அருகே கணவரை பிரிந்து தனியாக வசித்து வரும் பெண்ணை திமுக பிரமுகர் மிரட்டி திருமணத்திற்கு மீறிய உறவில் இருந்ததாகவும் இதனை வீடியோ எடுத்து மிரட்டியதாகவும் பாதிக்கப்பட்ட பெண் மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். விழுப்புரம் மாவட்டம் வானூரில் உள்ள திருவக்கரையை சேர்ந்த விஜயலட்சுமிக்கு ஒரு ஆண் பிள்ளை உள்ள நிலையில் கடந்த 5 வருடங்களாக தனது கணவரை பிரிந்து வாழ்ந்து வருகிறார். மேலும் அவர் பூ வியாபாரம் செய்து புதிதாக வீடு கட்டி வருகிறார். இந்நிலையில் திமுக பிரமுகர் பாஸ்கரன் வீட்டிற்கு தேவையான ஜல்லி, மணல் சப்ளை செய்து வந்துள்ளார். தொடர்ந்து பாஸ்கரன் கடந்த 6 மாதத்திற்கு முன்பாக விஜயலட்சுமி மிரட்டி திருமணத்திற்கு மீறிய உறவில் இருந்ததாகவும் இதனை வீடியோவாக எடுத்து மிரட்டியதாகவும் மகளிர் காவல் நிலையத்தில் விஜயலட்சுமி புகார் அளித்தார். இந்த புகாரை தொடர்ந்து திருவக்கரை மகளிர் காவல்துறையினர் பாஸ்கரன் மீது வழக்கு பதிவு செய்து விசாரணை செய்து வருகின்றனர். புதுச்சேரியில் வாக்காளர் பட்டியல் தீவிர சிறப்பு திருத்த பணியை கண்டித்து மாவட்ட ஆட்சி அலுவலகத்தை முற்றுகையிட முயன்ற போராட்டக்காரர்களுக்கும் காவல்துறையினருக்கும் தள்ளுமுள்ளி ஏற்பட்டது. புதுச்சேரி மாநிலத்தில் நவம்பர் 4ஆம் தேதி முதல் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணி மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து காங்கிரஸ் கட்சியினர் 3 கட்ட போராட்டங்கள் அறிவித்தனர். இதன் ஒரு பகுதியாக மாவட்ட ஆட்சி அலுவலகத்தை முற்றுகையிட காங்கிரஸ் கட்சியின் இளைஞர் தலைவர் ஆனந்த் பாபு தலைமையில் போராட்டம் நடைபெற்றது. இதில் இளைஞர் காங்கிரஸ் கட்சியினர் ஒன்று திரண்டு தேர்தல் ஆணையத்திற்கு மாலை அணிவித்து சவப்பாடைகள் வைத்து ஊர்வலமாக எடுத்து செல்ல முயன்றனர். அப்பொழுது காவல்துறையினர் சவப்பாடையை அகற்ற முயன்றதால் கடுமையான தள்ளுமுள்ளு வாக்குவாதம் ஏற்பட்டது. தொடர்ந்து மாவட்ட ஆட்சி அலுவலகம் நோக்கி கண்டன கோஷங்களை எழுப்பியவாறு ஊர்வலமாக சென்ற போராட்டக்காரர்களை காவல்துறையினர் தடுப்பு கட்டை அமைத்து தடுத்தனர். போராட்டத்தில் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசுவாமி, காங்கிரஸ் தலைவர் வைத்தியலிங்கம், சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் உள்ளிட்ட 100க்கும் மேற்பட்ட இளைஞர்களை கைது செய்தனர். மீஞ்சூர் அருகே நிபந்தனை ஜாமீனில் வந்த இளைஞரை சரமாரியாக வெட்டி உயிர் மாய்க்கம் செய்த வழக்கில் 4 பேரை காவல்துறையினர் கைது செய்தனர். திருவள்ளூர் மாவட்டம் மீஞ்சூர் அருகே தோட்டக்காட்டை சேர்ந்த ரஞ்சித் என்பவர் சிறையிலிருந்து நிபந்தனை ஜாமீனில் வெளியே வந்தார். இந்நிலையில் அவர் கடந்த 19ஆம் தேதி தனது நண்பருடன் வெளியே சென்று இரவு வீடு திரும்பாததால் அவரது குடும்பத்தினர் ஊர் முழுவதும் தேடி வந்துள்ளனர். இதைத் தொடர்ந்து 20ஆம் தேதி தோட்டக்காட்டு ஊர் எல்லையில் ரஞ்சித் வெட்டப்பட்டு இரத்த காயங்களுடன் சடலமாக கிடந்த நிலையில் பொதுமக்கள் அதிர்ச்சி அடைந்தனர். இதையடுத்து தகவல் அறிந்த காவல்துறையினர் சடலத்தை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக சென்னை ஸ்டான்லி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் இது குறித்து விசாரணை செய்த பொழுது ரஞ்சித் ஆர்த்திகா ஸ்ரீ என்ற பெண்ணை காதலித்து திருமணம் செய்து கொள்ள மறுத்ததால் சில மாதங்களுக்கு முன்பு அந்த பெண் தன் உயிர் தானே மாய்த்து கொண்டார். இதனால் பெண்ணின் உறவினர் நண்பர்களுடன் சேர்ந்து ரஞ்சித்தை உயிர் மாய்த்தது தெரிய வந்தது. இதில் பெண்ணின் தாய்மாமன் தினேஷ், விஷால், நவீன்ராஜ், விக்னேஷ் ஆகிய 4 பேரை கைது செய்த பொன்னேரி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி புழல் சிறையில் அடைத்தனர். தொடர்ந்து இந்த சம்பவத்தில் தொடர்புடைய உதயா என்பவரை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். உலக புகழ்பெற்ற நாகூர் ஆண்டவர் தர்காவின் 469ஆம் ஆண்டு கந்தூரி விழா கொடியேற்றத்துடன் கோலாகலமாக தொடங்கியது. நாகப்பட்டினம் மாவட்டம் நாகூரில் உள்ள உலக புகழ்பெற்ற நாகூர் ஆண்டவர் என அழைக்கப்படும் சையத் அப்துல் காதர் நாயகம் தர்காவின் 469ஆம் ஆண்டு கந்தூரி விழா கொடியேற்றத்துடன் கோலாகலமாக தொடங்கியது. நாகப்பட்டினத்தில் இருந்து பெரிய ரதம், சின்ன ரதம், செட்டி பல்லக்கு மற்றும் கப்பல் ரதம், சிங்கப்பூரிலிருந்து வரவழைக்கப்பட்ட கொடி உள்ளிட்ட அலங்கார வாகனங்களில் மங்கள வாத்தியங்கள் முழங்க ஊர்வலமாக வந்தடைந்தது. ஆண்டவரின் பாடலை தாகிரா இசையுடன் இசைத்து வந்த பகீர்மார்கள் மற்றும் இஸ்லாமியர்கள் கொடியை வரவேற்றனர். அதைத் தொடர்ந்து கொட்டு மழையிலும் கொடிக்கு துவா ஓதப்பட்டு வான வேடிக்கை முழங்க நாகூர் ஆண்டவர் தர்காவில் உள்ள 5 மியான்மார்களும் கொடியேற்றப்பட்டது. சென்னையில் பழைய கிரானைட் கம்பெனியை பிரித்தெடுக்கும் பணிகள் ஈடுபட்ட 2 மீது இரும்பு சரிந்து விழுந்ததில் அவர்கள் பரிதாபமாக உயிரிழந்தனர். சென்னை கிழக்கு கடற்கரை சாலையில் உள்ள வேட்டுவங்கேணியில் அகமது இப்ராஹிம் என்பவரின் ஜெம் கிரானைட் நிறுவனம் இயங்கி வருகிறது. இந்த நிறுவனத்தில் ஒரிசாவை சேர்ந்த பாபு மாலிக், சதிகாந்த் மாலிக் உள்ளிட்ட 4 பேர் பழைய இரும்பை பிரித்தெடுக்கும் பணிகள் ஈடுபட்டு இருந்தனர். அப்பொழுது எதிர்பாராத விதமாக இரும்பு சரிந்து விழுந்தது. இந்த விபத்தில் பாபு மாலிக்,
சதிகான் மாலிக் ஆகிய இருவரும் உயிரிழந்தனர். தகவலிருந்து அங்கு வந்த காவல்துறையினர் ஜெம் கிரானைட் நிறுவனர் அகமது இப்ராஹிமிடம் விசாரணை மேற்கொண்டனர். சென்னை பள்ளிக்கரணையில் அற்புத குழந்தை இயேசு ஆலயத்தின் புதிய ஆலய அர்ச்சிப்பு பெருவிழா இன்று மாலை நடைபெறுகிறது. சென்னை பள்ளிக்கரணையில் அற்புத குழந்தை இயேசு ஆலயத்தை புதுப்பிக்கும் பணி செங்கல்பட்டு மறைமாவட்ட ஆயர் நீதிநாதன், சோழிங்கநல்லூர் சட்டமன்ற உறுப்பினர் அரவிந்த் ரமேஷ் ஆகியோர் முன்னிலையில் 2022ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது. ஆலய கட்டுமான பணி 3 ஆண்டுகளை நிறைவுற்ற நிலையில் இன்று மாலை அர்ச்சிப்பு பெருவிழா நடைபெற உள்ளது. செங்கல்பட்டு மறைமாவட்ட ஆயர் நீதிநாதன், வேலூர் மறைமாவட்ட ஆயர் அன்புரோஸ், மயிலாப்பூர் மறைமாவட்ட மேலாள் பேயார் சின்னப்பா ஆகியோர் அர்ச்சிப்பு பெருவிழா நடத்துகின்றனர். வணக்கங்கள். பள்ளிக்கரணையில் நாளைய தினம் மாலை 5 மணிக்கு செங்கற்பட்டு மறைமாவட்டத்தினுடைய ஆயர் மேதகு நீதிநாதன் அவர்களுடைய தலைமையிலும், வேலூர் மறைமாவட்டத்தினுடைய மேதகு ஆயர் அருள்முனைவர் அம்ப்ரோஸ் அவர்களுடைய தலைமையிலும், சென்னை மயிலை உயர்மறை மாவட்டத்தினுடைய முன்னாள் பேராயர் ஏஎம் சின்னப்பா அவர்களுடைய தலைமையிலும் இந்த புதிய ஆலயமானது நேர்ந்தளிப்பு மற்றும் அர்ச்சிப்பு பெருவிழாவை காணவிருக்கின்றது. ஏறக்குறைய பள்ளிக்கரணையில், குறிப்பாக நம்முடைய வேளச்சேரி தாம்பரம் பிரதான சாலையில் அமைந்திருப்பது கத்தோலிக்கர்களுக்கான ஒரு மிகப்பெரிய அடையாளம் இந்த அற்புத குழந்தை இயேசு ஆலயம். இனி வருவது திரையுலக செய்திகள். இத்தாலியில் நடைபெற்ற விருது விழாவில் பிரபல நடிகர் அஜித்குமாருக்கு சிறந்த ஓட்டுநருக்கான 2025 விருது வழங்கி கௌரவித்தனர். தமிழ் சினிமாவில் பிரபல நடிகர் அஜித்குமார் கடந்த ஆண்டு முதல் கார் ரேசிங்களில் தீவிரம் காட்டி வருகிறார். இந்நிலையில் அஜித்குமார் ரேசிங் என்ற தனது சொந்த பந்தய நிறுவனத்தை உருவாக்கினார். இந்த கார் பந்தய நிறுவனம் துபாய், பெல்ஜியம் போன்ற நாடுகளில் நடைபெற்ற கார் பந்தயங்களில் பங்கேற்று பரிசுகளையும் வென்றது. இந்நிலையில் இத்தாலியின் வெனிஸ் நகரில் SRO மோட்டார் ஸ்போர்ட்ஸ் குழு சார்பில் நடைபெற்ற விருது விழாவில் அஜித்குமார் தனது குடும்பத்தினருடன் கலந்து கொண்டார். இதையடுத்து அஜித்குமாருக்கு விழாவில் சிறந்த ஓட்டுநருக்கான 2025 விருது வழங்கி கௌரவித்தனர். இனி வருவது உலக செய்திகள். ஜப்பானில் உள்ள அணுமின் நிலையம் சுனாமியால் சேதமடைந்த நிலைகள் மீண்டும் தொடங்க அரசு முடிவு செய்துள்ளது. ஜப்பானின் நிகாட்டா மாகாணம் புகுஷிமா நகரில் உலகின் மிகப்பெரிய அணுமின் நிலையம் அமைந்துள்ளது. இந்நிலையில் 2011ஆம் ஆண்டு 9 ரிக்டர் அளவிலான சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்ட நிலையில் புகுஷிமா அணுமின் நிலையத்தின் உலைகள் சேதமடைந்தன. இதனால் ஏற்பட்ட கதிர்வீச்சு அபாயத்தால் 1,50,000 மக்கள் அங்கிருந்து வெளியேற்றப்பட்டனர். தொடர்ந்து அணுமின் நிலையத்தை உடனடியாக மூட அரசாங்கம் உத்தரவிட நிலையில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இழப்பீடு தொகை வழங்கப்பட்டது. இந்நிலையில் நிகாட்டா மாகாணத்தில் அணுமின் நிலையத்தை மீண்டும் திறப்பது குறித்து வாக்கெடுப்பு நடைபெற்றது. இதில் அணுமின் நிலையத்தை மீண்டும் தொடங்குவதற்கு ஆதரவாக 50% பேர் வாக்களித்தனர். எனவே அணுமின் நிலையத்தை மீண்டும் தொடங்குவதற்கான பணிகள் விறுவிறுப்பாக நடந்து வருகிறது. இனி வருவது விளையாட்டு செய்திகள். காது கேளாதோருக்கான ஒலிம்பிக் போட்டிகள் இந்திய வீராங்கனை மஹித் சந்து தங்கம் வென்றார். ஜப்பான் தலைநகர் டோக்கியோவில் காது கேளாதோருக்கான 25வது ஒலிம்பிக் போட்டி நடந்து வருகிறது. இதில் பெண்களுக்கான துப்பாக்கி சுடுதலில் 50 மீட்டர் டிரைபிள் போட்டிகள் இறுதி சுற்று நடைபெற்றது. இந்த போட்டிகள் இந்திய வீராங்கனை மஹித் சந்து 456 புள்ளிகள் குவித்து தங்கப்பதக்கத்தை வென்றார். இதைத் தொடர்ந்து அவர் நடப்பு தொடரில் வென்ற 2வது தங்கப்பதக்கமாகும் என குறிப்பிடத்தக்கது. மீண்டும் ஜெம் தலைப்பு செய்திகள். சத்திய சாய்பாபாவை பின்பற்றி தொண்டாற்றும் லட்சக்கணக்கான பக்தர்கள். 100ஆண்டு விழாவில் உரையாற்றிய குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு பெருமிதம். தென்னாப்பிரிக்காவின் ஜோகன்னஸ்பர்கில் G20 மாநாட்டில் பிரதமர் நரேந்திர மோடி பேச்சு. உலக முன்னேற்றம் செழிப்புக்கு பாடுபட அனைவருக்கும் கூட்டு பொறுப்பு உள்ளதாக சுட்டிக்காட்டல். படிக்கும் பழக்கத்தை வலுப்படுத்தும் திறவுகோலாக புத்தகங்கள் விளங்குவதாக மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி பேச்சு. அறிவும் தொழில்நுட்பமும் வளர புத்தகம் படிக்கும் சூழல் உருவாக்க இருக்க வேண்டும் என சுட்டிக்காட்டல். பெரியார் அண்ணா பெயரை சொல்லும் திமுக கொள்ளையடிப்பதையே கொள்கையாக வைத்துள்ளதாக விஜய் குற்றச்சாட்டு.
ஆற்று மணலை அள்ளி 4730 கோடி ரூபாய் ஊழல் செய்துள்ளதற்கு ஆதாரம் உள்ளதை சுட்டிக்காட்டல். அந்தமான் கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதி வங்கக்கடலை நோக்கி நகர்வு. தமிழகத்தில் அடுத்த 3 நாட்களுக்கு கனமழை பெய்யும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். உக்ரைன் ரஷ்யா இடையிலான போரை முடிவுக்கு கொண்டுவரும் டொனால்ட் ட்ரம்ப் திட்டம். ஜெனீவாவில் அமெரிக்கா, உக்ரைன், ஐரோப்பிய நாடுகளின் தலைவர்கள் கூடி விவாதம். இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் மாலை 6 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண GemLive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.